ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாய்சனஸ் லவ் எபிசோட் 2 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு பிரேமை கூட்டிகிட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தாங்க. எங்கேயாவது பெரிய ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை, ஒரு ஸ்ட்ரீட் சைடில் இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடை தான். அதுக்கு தான் சாப்பிட்றதுக்கு இப்போ பாட்டு பிரேமை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாட்டை பார்த்ததுமே அங்கே உள்ளவரை ஏற்கனவே தெரியும் போல். பார்த்ததுமே ஹே பாட் வரேன்னு சொல்லவே இல்லையே, முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கலாமேங்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க, நான் உங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் ரெடி பண்ணுறாரு. என்ன ஃபுட்டுன்னு பார்த்தா வேறு என்ன இருக்கும் அந்த ஊரில், நூடுல்ஸ் தான். உங்களுடைய ஃபேவரட் டேபிள்லேயே போயிட்டு உட்காருங்கன்னு சொன்னதும் அவங்களும் போயிட்டு உட்காடுறாங்க. அந்த இடத்த பார்த்ததுமே பிரேமுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவ கூட்டிகிட்டு வந்தானா ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான் தானே அவங்களும் நினச்சிருப்பாங்க. பட் ஸ்ட்ரீட் சைடுன்னதும் பாட்டே கேட்குறாங்க, உட்காருமா, ஏன் இப்படி பார்க்குற, ஏன் ஸ்ட்ரீட் சைட்லலாம் சாப்பிட்டது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிடுவேனேன்னு சொல்லிட்டு பிரேம் சொன்னதும், இல்லை உன் முகத்தை பார்த்ததும் என்னமோ இங்கெல்லாம் சாப்பிட்டா ரேஷஸ் வரா மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான் கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, இதுக்கே ரேஷ் வரும்போது, நூடுல்ஸ் தானே, அது ஒன்றும் பாய்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரேமும் அசால்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவர் சரி உங்களுக்கு என்ன வேணும், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன டிஷ்ஷு அழகாக சமைச்சு கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டதும் எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே பிரேம் கிட்ட உனக்கு என்னம்மா வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும், ஆனால் சில்லி இல்லாமல் வேணும்னு சொன்னதும் அவரும் ஆர்டர் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்புறம் நம்ம பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த நேரம் நம்ம பிரேமை பாட்டை ஏடியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே தானே, ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஏன் என்னையே பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாட்டு பிரேமை கேட்க, அதுக்கு நம்ம பிரேமை நான் ஜஸ்ட் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எந்த மாதிரியான பொண்ணுன்னு சொல்லிட்டு, அதான் வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் அதுக்கு பாட்டு, நீ இது வரைக்கும் சந்திக்காத ஆளாக தான் நான் இருப்பேன், அது கரெக்டானு சொல்லி கேட்டதும் அதை நான் ஒத்துக்கிறேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் உன்னை பற்றி எதுவுமே என்னால் கணிக்க முடியலையே, அப்போ நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக அப்படியே பாட்டு பிரேமோட கையை அப்படி பிடிக்க அவங்க அப்படியே கையவே பார்க்குறாங்க. அந்த நேரம் அந்த ஸ்டாலில் உள்ளவர் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாரு. நூடுல்ஸை கொண்டு வந்து வச்சதும் நம்ம பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரேமை கவனிக்கிறதுக்கு ரெடியாக வராங்க. சாப்ஸ்டிக்ஸ் எடுத்து தரது, ஸ்பூன் எடுத்து தரது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் இவங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எடுத்ததெல்லாம் நம்ம பிரேம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்க மாட்டாங்க இல்லையா, இப்போ அப்படியே சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றத இவங்களும் ரசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட் சாப்பிட்றத பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி வாய் நிறைய, அதாவது நூடுல்ஸை நூல் விட்டு சாப்பிட்டா தானே பிடிக்கும், அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அதை பார்க்க பிரேமுக்கு பாட்டை பார்த்ததும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரே சிரிப்பாக வருது. அவங்க பார்த்ததும் டக்குன்னு அவங்களும் குனிஞ்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு பாட்டு பிரேம் கிட்ட கேட்க, ஆமாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பிரேம் பார்த்தீங்கன்னா பாட்கிட்ட கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை ஸ்டார்டிங்லேருந்து இந்த கொஸ்டின் தான் கேட்டுட்ருக்கேன், என்ன எதுக்கு நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் ஒரு கோஸ்ட் மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுற, எதுக்காக என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க, உன்னுடைய நோக்கம் தான் என்ன, நீ என்ன நினைக்கிற நான் சொல்லவா, நான் திரும்பியும் தவாட்கிட்ட போயிடுவேன், அப்படி போயிட்டேன்னா அவன் அந்த குழந்தைக்கு அப்பாவாக முடியாது, உன் ஃப்ரெண்ட் இதனால பாதிக்கப்படுவா அப்படின்னு தானே நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நம்ம பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்றைக்குமே அவங்ககிட்ட திரும்பி போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஓ உனக்கு அந்த அளவுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம பிரேமும் கோபமாக பார்க்குறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிச்சிட்ருக்கேன், ஸோ நீ என்னெல்லாம் பண்ணுறியோ எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பாட் பிரேம் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன பார்க்குறத விட உன்னோட ப்ரெக்னென்ட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை கவனிக்கிறது ரொம்பவே நல்லது, அவள் மேலே கண்ணு வை, அவளை கவனிச்சுக்கோ, அதை விட்டுட்டு என்ன எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பிரேமும் கேட்குறாங்க. அவளை பார்க்க தான் உன்னுடைய அந்த ஃபியான்ஸே இருக்கானே, அது அவனுடைய ஒர்க்கு, அது அவன் பார்த்துப்பான், நம்மளோட ஒர்க் அது கிடையாதுமான்னு சொன்னதும் அப்போ நம்ம பிரேம், ஹலோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ,
ஒரே ஒரு ரீசன், இந்த மேரேஜ் நின்னதுக்கு ஒரே ஒரு ரீசன், அந்த குழந்தை மட்டும்தான். அது இல்லைன்னா நான் அந்த நான் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டேன், அந்த மேரேஜையும் ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் ரீசன் அது ஒன்றே ஒன்று சொன்னதும் உடனே நம்ம பாட்டு விளையாட்டா எல்லாத்தையுமே பேசுகிற மாதிரி இதையுமே விளையாட்டா பேசிடுறாங்க. ஓ, அப்போ அந்த குழந்தை தான் ப்ராப்ளம்னா இன்னமும் உனக்கு தவாட் மேலே லவ் இருக்கா என்ன? இன்னமும் நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா? 2 பேரும் ட்ரூவா லவ் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி கிண்டலாக கேட்க, அதை கேட்டது நம்ம பிரேமுக்கு அப்படியே ஏறிடுது பயங்கரமா. இது உன்னோட வேலை கிடையாது, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற என்கிட்ட? எப்போ பார்த்தாலும் என்னை இப்படியே நீ இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்பேக்கில் இருக்கிற பணத்தை எடுத்த டேபிள் மேலே வச்சுட்டு ரொம்பவே கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களும் டாக்டர் டாக்டர்னு கத்த அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. என்னடா சொல்லிட்டோம் அப்படி நம்ம இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க, அவங்க டாக்ஸியில் போயிட்டுருக்காங்க. அப்பையும் இதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. நம்ம பாட்டு ஒரு இடத்துலையும் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் இப்போ நம்ம பிரேமி யோசிச்சுட்டு போகிறாங்க. யாருக்கு தெரியும், நீ திரும்பவும் அவங்ககிட்டயே போனாலும் போவங்கிற மாதிரி இவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சுக்கிட்டே ஏடியே போயிட்டுருக்காங்க. அப்புறம் தவாட் கிட்டேருந்து இவங்க கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு வந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இல்லை 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 இதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்கிறோம், அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டுக்குள்ளே இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன லூஸா, எதுக்கு அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க எக்ஸை பற்றி பேசுகிற? அவங்கக்கிட்ட திரும்பி போகிறாங்க போகலை, அதை பற்றிலாம் நீ ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டா, ஏன்னா நான் அவளை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இதை பற்றிலாம் நான் பேசணும் தானேன்னு சொல்லி கேட்டா. ஐயோ, நான் என்ன தான் பண்ணுறதோ எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் நீ பண்ணும் போது அவள் இன்னமும் உன்னை வெறுக்க தான் ஆரம்பிப்பாளே தவிர உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிக்கன்னா. அதுக்கும் பாட்டு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக யாரை வெறுக்கிறோமோ அவங்கள தான் ஒரு நாள் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அப்படி பார்த்தா கண்டிப்பாக அவளுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. கொஞ்சமாவது அந்த கனவுலேருந்து வெளில வாமா, நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு உன்னோட தாட்ஸை மாற்றாமல் இந்த மாதிரியான தாட்ஸோடலாம் தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது, கொஞ்சமாச்சும் மாறுன்னு சொல்லிடுறாங்க. சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னாச்சு, எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக கேட்குறாங்க. கேட்டுட்டு உடனே அந்த இடத்துக்கும் போகிறாங்க. எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா இந்த நம்ம லூஸ் தான் வந்து உட்காந்துருக்கு. அதுக்கு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, என்ன இவ்வளோ ஏர்லியராக வந்திருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே கேஷுவலாக, ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா என்னன்னு சொல்லிட்டு கேஷுவலாக டாக்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்காக ஒரு சில கிக்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சில அப்பாயின்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன், ஒரு பியூட்டி கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணணும், ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆடில் வந்து நடிக்கணும், இதெல்லாம் நெக்ஸ்ட் டே நீ பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதும் இவங்க திருன்னு முழிக்கிறாங்க. நான் போகிறேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொன்னதும், ஏன் நீ போகல, எதுக்கு போகலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நான் இப்போ பிரேக்கில் இருக்கேன், பிரேக் முடிஞ்சு நான் பொறுமையாக தான் போவேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் இன்னும் பிரேக் எடுப்புன்னு ஒரு மாதிரி கோவமாக கேட்குறாங்க. நான் ஏன் பிரேக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதும், ஏன்னா உன்னுடைய ஃபேன்ஸ்லாம் உன்னை பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா உன்னுடைய ஃபேஸையே மறந்துடுவாங்கன்னு சொன்னதும், மறக்கட்டுமே, நானே வந்து ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்னென்னா இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னதும், போகக்கூடாது, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ என்னை விட்டுட்டு எப்படி அங்கே போவ, அதுக்கப்புறம் நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மாதிரி டோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டது நம்ம பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதான் உனக்கு உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு நான் பார்த்துக்கணும், எனக்கு என்ன அவசியம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் நீ என்னை ட்ரீட் பண்ணக்கூடாது, நீ ஏன் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற, என்னாச்சு, என்னை விட்டு போகாத பாட் ப்ளீஸ், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க. இதெல்லாம் பார்த்தாச்சுங்கிற மாதிரி நம்ம பாட் சொல்ல, நான் உன்னோட மேனேஜர், உங்ககிட்ட மேனேஜராக நான் இருக்கிறதுக்காக என்னுடைய ஒர்க்கையே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, மேனேஜ் பண்ணவே முடியாது, எப்படி நீ போவன்னு சொல்லிட்டு அதையே கேட்குறாங்க. நான் உன்னை மேனேஜராக நான் என்கிட்ட இருக்க சொன்னேன்னா சொல்லு, இந்த இண்டஸ்ட்ரிக்கே நான் வரணும்னு நான் நினைக்கல, ஏதோ வந்துட்டேன், உன்னை நான் மேனேஜராக இருக்கணும்னு சொல்லவே இல்லை, உன்னோட ஜாபை நீனாவே தான் விட்டுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணேன், அப்படி இருக்கும்போது என்ன எப்படி நீ குறை சொல்ல முடியும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நான் இந்த இண்டஸ்ட்ரியில இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கணுமா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க.
இப்படியே மாற்றி மாற்றி பேசினதும் நம்ம கடைசி ஆயுதத்தை எடுக்குது. என்னன்னா போயிட்டு பாட்டை ஹக் பண்ணி, நீ எப்போவுமே என் சைடு தான் இருக்கணும், ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நீ பேசுனியே அன்றைக்கி ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். இப்போ உனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, உனக்கு ஒரு பேபி இருக்குது, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னதும், இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு நீ தான் வேணும் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அழுகையை போடுறாப்புல. என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாத, எத்தனை பேர் இருந்தாலும் நீ என்னை பார்த்துக்கிற மாதிரி வராது, என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகையை போடுறாங்க. அந்த நேரம் இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே இருக்காங்க. நான் உன் காலில் வேணா விழுறேன்னு சொல்லிட்டு அப்படி கதறி கதறி அழுகுறாங்க. இப்போ இதையும் இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை நீ நம்பாத, மறுபடியும் ட்ராமா போடுறா, நம்பாத, முடிஞ்சால் தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, அதுக்கு இவங்க ஒருவேளை நான் அவ்வளோ க்ரூயலாக இருக்கேன்னா என்ன, இது வரைக்குமே நான் அவளை கேர் தான் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீ அவளை ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்க, ஆனால் அவள் ஒன்று யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறது தான் நல்லது. உன் இடத்துல யார் இருந்தாலும் மூவ் ஆன் தான் ஆவாங்கன்னு சொன்னதும், ஆமாம் மூவ் ஆன், நானும் மூவ் ஆன் ஆகும் தான் நினைக்கிறேன், என் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயே கேட்குறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் அது என்ன ஐடியான்னு நம்மக்கிட்ட சொல்லலை. பட் நம்ம பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒரு பையனுக்கு கால் பண்ணி, உன்னோட கேண்டோ சேல் ஆயிடுச்சா, இன்னும் அப்படியே தான் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் இன்னும் இல்லைன்னு சொன்னதும், சரி அப்போ அதை நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய பழைய பேலஸ் ஒன்று இருக்குது, அதை நான் விற்று அதில் வர பணத்தை நான் எதுக்கு தந்துடுறேன் செட்டில்மெண்ட்டா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர்னு சொன்னதும், அவனும் என்ன சொன்னான்னு தெரியல, ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. இவங்க போட்ட பிளானுக்கும் இப்போ இவங்க வாங்கின கேண்டோவுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. ஒருவேளை அந்த கேண்டோ நம்ம டாக்டர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குமோ. இப்போ நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ அங்கே 2 நர்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அங்கே பாரு, இந்த டாக்டர் தான் அது, இவங்க தான் அந்த மேரேஜ் நிறுத்தினதுன்னு சொல்லிட்டு இவங்கள பற்றி ஒரு மாதிரி தப்பாக பேசிக்கிறாங்க. இதை காதில் வாங்கிட்டே வந்தவங்க டக்குன்னு ஸ்டாப் பண்ணி திரும்பி போய் இவங்க திட்டுவாங்கன்னு பார்த்தா, அவங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா பவ்வு, அவங்க போயிட்டு அவங்களெல்லாம் திட்டுறாங்க. இந்த மாதிரி பின்னாடி பேசிட்டு தெரிஞ்சிங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் திட்டி அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுறாங்க. கோவப்பட வேண்டிய ஆளையே போயிட்டு பவ்வை சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாரும் இப்படி தான் மற்றவங்க விஷயத்தில் போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும்னே கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு நம்ம பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு தெரியாதா, மனுஷங்கனாலே அப்படிதான், அடுத்தவங்க பிரச்சனை அவங்களுடையது இதெல்லாம் தான் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு அதில் தலையிட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம தான் பார்த்தும் பார்க்காத மாதிரியும் கேட்டு கேட்காத மாதிரியும் போகணும் சரியான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு அட்வைஸை போட்டு அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.